ஹெல்தியான பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பிரண்டையில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து அதிகம் இருக்குது. எலும்பை வலுவாக உதவுகிறது. மூட்டு பிரச்சனை, எலும்பு தேய்மானத்தை தடுக்கிறதுக்கு, எலும்பு சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்குற இந்த பிரண்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பிரண்டையை நம்ம துவையலாகவும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா நம்ம பொடியாகவும் ட்ரை பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நம்ம உணவில் சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லாமையும் தடுத்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரண்டை எப்படி சுத்தம் செய்யணுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பிரண்டைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பிப்பு அரிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். கூட எதுவும் சேர்க்காம பிரண்டை மட்டும் தனியாக வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்தளவுக்கு வரும்போது எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே எண்ணெயில் 2 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து இது கூடவே ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்திக்கலாம். கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கிட்டு வெங்காயம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனோடனேயுமே நம்ம 2 டீஸ்பூன் வரமல்லி, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து வறுத்து எடுத்துக்கலாம். மல்லி சீரகத்தோட வாசனை நம்மளுக்கு நல்லா வரும்போது இது கூட 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி ஒரு கோழி குண்டளவு சைஸு புளி எடுத்து இது கூட சேர்த்து வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி அரைச்சதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெயில் 1 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறமா கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டிக்கலாம்.